பத்திரிகைகளின் பாராட்டு மழையில் நெஞ்சை பதற வைக்கும் கிளைமாக்ஸ் காட்சியுடன் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவரும் சாலா ஆகஸ்ட் 23 முதல் உலகமெங்கும். வணக்கம். இந்த வாரத்தோடைய அடுத்த தமிழ் என்ட்ரி இந்த வாழை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி கோ-ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தா அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாகவே ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. சரி, அதையே டேரெக்டாக பார்க்கலாமேன்னு அங்கே போயிட்டேன். மேற்கொண்டு இந்த வாரம் ஏலியன் ரொமியூலஸா ஸோ அந்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை விமலுடைய படம். இந்த ரெண்டு படங்களுடைய ரிவ்யூஸும் வரும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கான அலர்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ரைட்டா, வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழை தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டி வாழ்ந்துட்டு வராங்க. எல்லாருமே க்ளோஸ்லி நிட், ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி தான். அந்த இடத்த சேர்ந்தவர் தான் ஹீரோ சிவனேந்தன். டீனேஜ் பையன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. நல்லா படிக்கிற சிவனேந்தனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வாழைத்தாரை எடுக்க போகிறது. அந்த ஏரியாவில் எல்லாருமே அக்கம் பக்கம் இருக்கிற வாழைத்தோட்டங்களுக்கு தினமும் லேபராக போகிறாங்க. அங்கேருந்து 2-3 வாழைத்தாரை தலையில் சுமந்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து லாரியில் ஏற்றுறதா அவங்களுடைய தினசரி வேலை. சிவனேந்தனுடைய அம்மாவும் அக்காவும் தினமும் இந்த வேலைக்கு போயிட்டு வராங்க. வீக்கெண்ட்ஸில் சிவனேந்தனும் அவருடைய ஃப்ரெண்ட் சேகரும் இந்த வேலைக்கு போகிறாங்க. பட் ஃபிசிக்கலி பயங்கர டாக்ஸிங்கான வேலைங்கிறதுனால சிவனேந்தனுக்கு இது பிடிக்கல. ஸோ ஒரு வீக்கெண்டில் கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருக்காரு. அன்றைக்கி எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு சம்பவத்தினால அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதனால் அந்த கிராமத்தில் நடந்த மிகப்பெரிய ட்ராஜடி என்ன, இதெல்லாம் தான் வாழை. முதல்ல சொல்லிடுறேன், டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிவ்யூ முழுசாக பார்க்காம கூட டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த வருஷத்துடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்த வாழை. சமீபத்தில் இவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனலான ஒரு படத்தை நான் பார்க்கல. உதாரணமாக சொல்லலாம், எனக்கு சட்டுன்னு இந்த எங்கேயும் எப்போதுங்கிற அந்த படம் தியேட்டரில் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியான ஒரு எஃபெக்டை தான் இந்த படமும் தருது. அதை என்னால் தாங்க முடியும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ண வேணாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய சின்ன வயசில் தான் வாழ்ந்த ஒரு அழகான உலகத்தை ஸ்க்ரீனில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. சிவனேந்தனா வர பொன்வேல் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தனக்கு பிடிச்ச டீச்சரை பார்க்கும்போது அவர் அழகாக சிரிக்கிறது, அவங்க பேசும்போது லைட்டாக வெக்கப்படுறது, ஃப்ரெண்டு சேகரோட சண்டை போடுறது, அப்பப்போ கோவப்படுறது, பசியில் துடிச்சு போகிற அந்த பெரிய ஸ்ட்ரெச் சீக்வன்ஸ், கடைசியில் என்ன நடந்துச்சுன்னே ப்ராசஸ் பண்ண முடியாமல் அந்த வயசுக்கே உரிய ஒரு குழப்பத்தோட அந்த பையன் பார்க்குற பார்வைன்னு கண்டிப்பாக ஒரு அவார்டு ஒத்தி பெர்ஃபார்மன்ஸ். கூடவே ஃப்ரெண்டு சேகரா வர ராகுலும் செம்மையாக நடிச்சிருக்காரு. சிவனேந்தனுக்காக இவர் பண்ணுற விஷயங்கள், 2 பேருக்கும் உண்டான கான்வர்சேஷன்ஸ், அப்பப்போ இவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், கவுண்டர்ஸ்னு ரொம்ப லைக்கபிளாக எழுதப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஸ்க்ரீன்லேயும் அதே லைக்கபிலிட்டியை கொண்டு வந்திருக்காரு ராகுல். நிக்கிலா விமல் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் டீச்சர்னு சொன்னால் அப்படியே வேலைக்கு எடுத்துப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த கதாபாத்திரத்தை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. சிவனேந்தன் கேரக்டரோட இவங்க பேசுகிற காட்சிகள், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாட்டுக்கு இவங்க ஆடுற அந்த அமெச்சூரான பட் கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ், ஒவ்வொரு வாட்டையும் சிவனேந்தன் அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போது இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் செம்ம நேச்சுரலாகவே இருக்காங்க. அம்மாவா ஜானகி, அக்காவா திவ்யா துரைசாமி, கனிங்கிற கேரக்டரில் கலையரசன், புரோக்கரா வர பத்மன், அந்த ஊர் மக்களாக காசு பண்ணப்பட்டவங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஜெனுவினான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கலையரசன் திவ்யா துரைசாமிக்கு நடுவில் இருக்கிற அந்த இன்னசென்ட்டான லவ் போர்ஷன்ஸ், அந்த மருதாணி மேட்டர்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது. தேனி ஈஸ்வருடைய கேமரா ஒரு பக்கம் பச்சை பசேல்னு வாழை மரங்களையும், இன்னொரு பக்கம் ரா அண்ட் ரஸ்டிக்கான இந்த பையனுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரியலாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சந்தோஷ் நாராயணனுடைய எக்ஸப்ஷனலான இசை இந்த படத்தோட இன்னொரு பெரிய ஹைலைட். பாடல்கள் கேட்க எல்லாமே நல்லா இருக்குது. பட் பின்னணி இசையில் டோட்டலாக படத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போயிருக்காரு சந்தோஷ். படத்தோடைய க்ரூஷியலான எமோஷனல் கனெக்டுக்கு இசை மூலமாக ஒரு வடிவம் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவருடைய ரீசெண்ட் பெஸ்ட் இது. டைட்டில் கார்ட்லேயே சின்ன வயசில் என்னை போட்டு உலுக்கி எடுத்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். பட் அடுத்தடுத்து வர காட்சிகள் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான அவர் வாழ்க்கையுடைய பதிவுகளாகவே இருக்கு. ஸோ அந்த உலுக்கி எடுத்த சம்பவம் என்னவா இருக்குன்னு முதல்ல இருந்தே ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிடுறாரு. சின்ன பையன் சிவனேந்தனுடைய லைஃப், அதில் இருக்கிற முக்கியமானவங்க, அவனுடைய ஸ்கூல் வாழ்க்கை, பூங்கொடி டீச்சர் மேலே அவனுக்கு இருக்கிற கிரஷ், அதை எந்தவித கிரீப்பினஸும் இல்லாமல் இன்னசென்ட்டாக அவன் வெளிப்படுத்துகிற விதமும் ஒவ்வொரு சீனும் சீக்வன்ஸும் பொயட்டிக்கான ஒரு டச்சோடைய நகருது. தென் சில இடங்களில் வசனங்கள் அந்த சீக்வன்சஸ் மாதிரியே பொயட்டிக்காக இருந்தது. நடுவில் சிவனேந்தன் ரஜினி ஃபேன், சேகர் கமல் ஃபேன் சொல்லி 2 பேரும் பேசிக்கிற சில வசனங்கள்லாம் எதிர்பார்க்காத பயங்கரமான லாஃப்டர் மூமெண்ட்ஸுக்கு காரணமாக இருக்குது. அதுவும் காலில் முள்ளு குத்துற மேட்டர் மிக சிறப்பான ஒரு காமெடி சீன். பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி தூதுவாளை இலை அரைச்சி பாடல்களை பயன்படுத்தின விதமும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்தது. வாமான ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வாழைத்தாரை தூக்கி சுமக்கிறதுல இருக்கிற வலி, ரூத்லெஸ்ஸான இவங்களுடைய தினசரி வாழ்க்கை, அம்மாவோட கஷ்டம், ஒரு நாள் வேலையை மிஸ் பண்ணுறதுனால சந்திக்கிற பிரச்சனை, அவமானங்கள், தனக்கு பிடிச்சதை செய்ய முடியாமல் பிடிக்காததை விட முடியாமல் சிவனேந்தன் தவிக்கிற விதம்னு அந்த கேரக்டருடைய வலி, அந்த சூழல் இருக்கிற வேதனைன்னு 2த்தையுமே அழுத்தமாக ஃபீல் பண்ண வைக்கிறார் இயக்குனர். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படத்துடைய அந்த கடைசி 20-30 நிமிஷம், அதில் ஒரு பக்கம் அந்த சின்ன பையனுடைய பசி வேதனை, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவன் பார்க்குற மிகப்பெரிய ட்ராஜடி, இது ரெண்டும் பார்க்குற நம்மளையும் போட்டு உலுக்கி எடுக்குது. ஆக்சுவலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒன்று வரும், எழுந்து போக மனசு இல்லாமல் மொத்த பாட்டையும் பார்த்து தான் எழுந்து வர மாதிரி ஆயிடுது. சும்மா
சும்மா வெறும் ஷாக் வேல்யூக்காக மட்டும் அப்படி ஒரு டிராஜிக்கான சம்பவம் வைக்கப்படலை. ரொம்ப ஆர்கானிக்காக ஸ்க்ரீன் பிளேல எல்லாத்துக்குமான ஒரு கனெக்டோட தான் அந்த ட்ராஜடி நடக்குது. அண்ட் ஆடியன்ஸுக்கு இன்னும் பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்துவோன்னு ரொம்ப கோரியாவும் அதை காட்டல. பட் ஸ்டில் அந்த சீக்வன்ஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் சிவனேந்தன்கிற ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அந்த வயசுல அந்த பையன் எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கான், அது அவன் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப சின்னதா நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தினால எவ்வளவு உயிர்கள் போயிருக்குன்னு எல்லாத்தையுமே நம்மளை எம்பதைஸ் பண்ண வைக்கிறாரு மாரி செல்வராஜ். படத்தோட டிராபேக்ஸ் சொல்லணும்னா இன்டர்வல் முடிஞ்ச உடனே வர ஒரு சின்ன ரொமான்டிக் நம்பர் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அது மாண்டேஜ்ல வந்தாலும் அந்த பாயிண்ட் வரைக்கும் 2 கேரக்டர்ஸ்க்கு நடுவில் ரொமான்ஸ் இருக்குங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணாமல் விட்டதுனால அந்த இடத்துல அந்த பாட்டு தேவையில்லைன்னு தோணுச்சு. தென் எப்பவுமே சில டேரக்டர்ஸ் ஒரு ஐ பாயிண்ட்ல கதையை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்லேருந்து பின்னாடியிலேருந்து கதையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மாரி செல்வராஜும் இந்த படத்தை அதை பண்ணியிருக்காரு. பட் கதையோட்டமாக பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் இல்லைனாலுமே கூட இந்த கதை இதே மாதிரியான இம்பாக்டை கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மொத்தத்தில் இந்த வாழை திரும்பவும் சொல்கிறேன், இந்த வருஷத்தோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். அழகான, ஸ்வீட்டான, எமோஷ்னலான, ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படைப்பு. கண்டிப்பாக தியேட்டரில் மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு அனுபவம். பார்த்துட்டு உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.